மாலை முரசு ரைடு வித் வைபுக்கு அன்புடன் வரவேற்பது நான் நவீன். இது என்ன வண்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வண்டியை ரிவ்யூ பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி பர்க்மேனோடைய பழைய வெர்ஷன் ரிவ்யூ நீங்க பார்த்துருந்துப்பீங்க. இது வந்து புதிய பர்க்மேன் ஸ்ட்ரீட், அதோடைய டிஎஃப்டி மாடல், டாப் எண்ட் மாடல். இந்த வண்டி தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதோட அப்பியரன்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க. நிறைய பேருக்கு வந்து இப்போ மேக்ஸி ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸி ஸ்கூட்டர் செக்மெண்ட் போறாங்க. அப்ரிலியால இருக்கட்டும், இல்ல ஹீரோவோடைய 160 இருக்கட்டும், பர்க்மேன், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நிறைய பேருக்கு அந்த ப்ராக்டிகாலிட்டி, ஸ்பேஸ் ரொம்ப இருந்தது அப்படின்னா ஒரு ஸ்கூட்டர்ல ஒரு ப்ராக்டிகாலிட்டி வரும்போது அது வந்து நிறைய பேரால வரவேற்கப்படுது. அந்த வகையில புதிய பர்க்மேன் ஸ்பீட் கிட்டத்தட்ட 2 வேரியன்ட் இருக்கு. ஒரு ப்ளூடூத் வேரியன்ட் இருக்கு, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா டிஎஃப்டி வேரியன்ட் இருக்கு. இதுல வந்து 5 கலர் ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஹெட்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்பிளிட் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த வந்து சிங்கிள் செட்டப்பில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பழைய சுசுக்கியோடைய பழைய மாடல்ஸ்லாம் ஞாபகப்படுத்தும். அந்த ஹயபுசா அந்த மாதிரி மாடல்ஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பிளிட் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இது வேற சில வண்டிகளோட ரெசம்பிள்ஸ் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும். பட் இந்த இந்த செட்டப் வந்து கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது. முன்னாடி வந்து கொஞ்சம் மெஜஸ்டிக்காக இருக்கும். இப்போ கொஞ்சம் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த அதே இடத்துல தான் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் பர்க்மேனை இன்னும் ரொம்ப அட்ராக்டிவாக ஆக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய கலர் வேரியன்ஸில், அதாவது டிஎஃப்டி வேரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃப்ரண்ட் நோஸில் இந்த ப்ரௌன் ட்ரீட்மெண்ட் இருக்கும். சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இங்கே பேரிங்கோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் உங்களுக்கு சைடில் வந்து இந்த ப்ரீமியம் இந்த ப்ரௌனுடைய ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பிடி வேரியண்ட்டில் உங்களுக்கு நார்மல் கலர்ஸோட அந்த கலர் வந்து மர்ஜ் ஆகி இந்த இடத்துல வர இந்த பாடி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து மர்ஜ் ஆகி வரும். ஓகேவா? அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பர்க்மேனுடைய டயர் சைஸு. ஸோ முன்னாடி வந்து 2 வேரியண்ட் இருந்தது. ஒன்று 12 இன்ச் வீல் வரும், அதுக்கப்புறம் 10 இன்ச் வீல் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 12 இன்ச் வீல் கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஹைவே ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு பள்ளத்துக்குள்ளே விடும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கட்டும், முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து அது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அது வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அடுத்து வந்து இதில் கீலெஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட்டு வந்து கீழே நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஆன் ஆஃப், இது வந்து உங்களுக்கு இப்போ வரக்கூடிய நிறைய ஈவிஸில் நீங்கள் பார்த்து வந்திருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு செட்டப் தான். ஸோ கீயை வச்சுட்டு ஆட்டோ ஆன் ஆட்டோ ஆஃப் வந்து இருக்கும். நீங்கள் கீயை இங்கேருந்து எடுத்துட்டு ஜஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச தூரம் போனீங்கன்னா லாக் ஆகிடும். அதே மாதிரி பக்கத்தில் வர 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 இது வைஃபை வந்து டிடெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன் பண்ணுற ஃபங்க்ஷன், இங்கே லைட் எரியும், வண்டியை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம், நிறைய பேருக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ். ஸோ 24.6 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இது முன்னாடியை விட பெருசு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் வச்சுக்கிறதுக்கான அந்த ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. முன்னாடி வந்து ஒரு ஃபுல் ஃபேஸ்ட் ஹெல்மெட் உள்ளே வச்சு லாக் பண்ணோன்னா அதுக்கப்புறம் எதுவும் வைக்க முடியாது. இப்போ வந்து ஒரு ஹெல்மெட்டு, சைடில் கொஞ்சம் திங்ஸ், ஒரு பேப்பர்ஸு, அந்த மாதிரி பர்ஸு, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்துடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஃபியூல் டேங்கோடைய கேப் வந்து உங்களுக்கு சீட்டை ஒரு வாட்டியும் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் ஃபியூல் போடுற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து உங்களுக்கு சீட் ஓப்பன் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக ரியரில் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதோடைய ஆப்ஷன் வந்து வரையறுக்கப்படுற ஒரு விஷயம் தான். ஸோ பின்னாடி இருக்கக்கூடிய இந்த லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொடுத்துருக்கிறது நல்லா ஸ்கொயர் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெக்லஸ் மாதிரி இருக்கும். எனக்கு என்னமோ பின்னாடி இதுக்கு முன்னாடி இருந்த பழைய மாடல் உள்ள லைட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம், இந்த பியானோ பிளாக் ஃபினிஷோட வந்திருக்கக்கூடிய எக்ஸாஸ்ட்டு. ஸோ இந்த எக்ஸாஸ்டோடைய செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நாம்ஸோட, இப்போ BS6ஓட நாம்ஸோட வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்ல சவுண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, சாஃப்டான சவுண்டு கிடைக்குது. இந்த வெளியில் பார்க்கும்போது இந்த ட்ரீட்மெண்ட், அதாவது இந்த பிளாக் பியானோ ஃபினிஷ் வித் மேட் பிளாக், இந்த செட்டப் வந்து எக்ஸாஸ்ட்டுக்கு ஒரு அழகை கொடுக்குது சொல்லலாம். சீட் ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 780 mm சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஷார்ட்டர் ரைடர்ஸ்க்கும் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கம்ஃபர்டபுளாக காலை வந்து கீழே வச்சு ஓட்டலாம், கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு தரும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் மோரோவர் வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அங்கங்கே அந்த அதை ஸ்லைஸ் பண்ணியிருக்காங்க லைட்டாக வந்து அந்த எக்ஸ்ட்ரா வெயிட்டை அந்த எக்ஸ்ட்ரா பல்கினஸை கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது உட்கார்ந்து பார்க்கும்போது அந்த பழைய பர்க்மேன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற அந்த ஃபீல் கொடுக்கும். இது கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கிற அந்த ஃபீல் வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஸ்பேஸ் தான் வந்து பர்க்மேனோட ஒரு பெரிய ஒரு ஹைலைட்டுன்னு சொல்லலாம். அவ்வளோ அதிகமான ஒரு ஃப்ளோர் ஸ்பேஸு. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக கால் வச்சுட்டு போகிறதுக்கான அந்த ஃப்ளோர் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு ஹேங்கர் பாயிண்ட் வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் பாக்கெட் இங்கே ஒன்று வந்துடுது. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வித் சார்ஜிங் ஃபெசிலிட்டியோட இங்கே ஒரு ஸ்டோரேஜ் பாக்கெட். இந்த ஸ்டோரேஜ் பாக்கெட் முன்னாடி இருந்ததோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது ஓகே. அடுத்து இங்கே பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பார்க்கிங் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வெர்ஷனில் பார்க்கிங் பிரேக் கிடையாது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனல் பார்க்கிங் பிரேக் மாதிரி. நம்ம இப்படி தூக்கிட்டு இந்த லிவரை தூக்கிட்டு இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வண்டி வந்து இந்த பிரேக்கை ஹோல்ட் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அது நல்ல விஷயம். போன வெர்ஷனில் அது கிடையாது. அடுத்து வண்டியோடைய இன்ஜின். ஸோ இன்ஜின் வந்து ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்க. 124cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின். கொஞ்சம் வந்து ரீஃபைன்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி உள்ள இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது இப்போ இன்ஜின்லேருந்து வரக்கூடிய அந்த நாய்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சாஃப்ட்ராக இருக்குது. அது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் கிளச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஆக்சஸில் வந்து இருக்கக்கூடிய கொஞ்சம் அதே மாதிரியான அந்த ஸ்பெக் வந்து இன்ஜின்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த டியூனிங் பண்ணியிருக்காங்க. அது வந்து இன்ஜினுக்கு ரிலேபிலிட்டியே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். பவரை பொறுத்த வரைக்கும் 8.3 horsepower and 10.2 Nm of torque. ஒரு 5% அது ஒரு 0.5% வந்து 0.5 Nm வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு டார்க்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வேரியண்ட்ல லோவர் எண்ட்ல வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது இழுக்க தான் வண்டி வந்து அப்படியே அலைவாகும். ஸோ அந்த லோவர் எண்ட் பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த டார்க்கை வந்து 0.5 Nm வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமையும். நடுவில் வந்து உங்களுக்கு டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கான அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நீங்கள் போட தேவையில்லை. அதுக்கப்புறம் இன்ஜின் கில் ஸ்விட்சு. ஸோ ஈஸி இன்ஜின் கில் ஸ்விட்ச் வந்து வருது. ஸோ ஆட்டோ ஆன் ஆஃப் அது வந்துடும். ஸோ அது ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம். ஸோ மைலேஜுக்காக சேவ் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். மைலேஜ் பொறுத்த வரைக்கும் 5.5 லிட்டர் ஃபியூல் டேங்க்கில் 45 to 50 மைலேஜ் ஈஸியாக கிளைம் பண்ணலாம். ஸோ நான் பழைய பர்க்மன் ஸ்ட்ரீட் இஎக்ஸ் தான் வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஹைவேஸில் 55 வரைக்கும் கிளைம் ஆகும். பட் சிட்டிக்குள்ளே ஓட்டிங்கன்னா 50 சாலிடாக வந்து கிளைம் பண்ணுறது தைரியமாக வந்து நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டிஎஃப்டி டிஸ்பிளே. ஸோ 4.2 inch டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வாங்க உங்களுக்கு காட்டுறேன். டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துட்டாங்க. ஸோ டிஎஃப்டி டிஸ்பிளே ஆக்சஸில் உள்ள அதே தான் 4.2 inch டிஎஃப்டி டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு ஃபியூல், அதுக்கப்புறம் ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் இது எல்லாமே இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் அன்லாக் கீஸ் டு டாகுல் அதுவும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வரவேற்புன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷனில் வெறும் நெகட்டிவ் எல்இடி டிஸ்பிளே தான் இருக்கும். இது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் சைன் பர்க்மேனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிஃபைட் பிரேக்கிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. நான் ஏபிஎஸ், ஃப்ரண்ட்டில் டிஸ்க் வந்துடும், ரியலில் வந்து ட்ரம் வந்துடும். ஸோ பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பர்க்மேனில் டீசெண்டான ஒரு ஃபீட்பேக் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டியோடைய சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஹார்டரான ஸ்டிஃபரான சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க டு கெட் மோர் கான்ஃபிடென்ஸ் அட் தி கார்னர்ஸ். ஸோ அந்த கார்னர்ஸில் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரணுன்றதுக்காக இந்த மாதிரியான உங்களுக்கு அந்த ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் பாட் ஹோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பேக்டை காட்டுது. பட் உங்களுக்கு லாங்கர் ரைட்ஸில் இந்த சீட்டோட கம்ஃபர்ட் அண்ட் 12 inch வீல் வந்து ஹைவேஸில் ஓட்டும்போது அந்த சஸ்பென்ஷனுடைய ஃபேர்ம் செட்டப் வந்து உங்களுக்கு தெரியல. அது வந்து அந்த இடத்துல உங்களுக்கு நல்லாவே அதாவது கேஷுவலாக சாஃப்டாக மூவ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னு வந்து சொல்லலாம். அண்ட் வண்டியோடைய பெரிய பாசிட்டிவ் என்னென்னா ப்ராக்டிகாலிட்டி ஒரு பெரிய பாசிட்டிவ். வண்டியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபீச்சர், அப்புறம் கம்ஃபர்ட், இது மூணும் வந்து நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயம். அண்ட் வண்டியில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் அப்படின்னு என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபரான சஸ்பென்ஷன், அது நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். அப்புறம்
மேபி அங்கங்கே அந்த சின்ன சின்ன பேனல் கேப்ஸ் இருக்கு. அது ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ இதோடைய 2 வேரியண்டோட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோடைய ப்ரைஸ்க்கு என்ன ஒர்த்து அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, இன்ஜின் செம ஒர்த்து அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அதுக்கப்புறம் வண்டியோட கம்ஃபோர்ட்டு ஒர்த்துன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வேற என்னென்ன ஒர்த்து இல்லை அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சுசுகி ஆக்சஸ்ஸு, அதுக்கப்புறம் சுசுகி பர்க்மேன்லாம் வந்து ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் பயங்கர ஹிட்டா போயிட்டு இருக்கக்கூடிய வண்டி. நீங்க வந்து ரொம்ப சாஃப்ட்வேர் சஸ்பென்ஷன்ஸை வந்து நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, நிச்சயமா இது உங்களுக்கு அந்த ஹாப்பினஸை கொடுக்காது. நல்ல வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு ஃபன்னை என்ஜாய் பண்றீங்க. அதே மாதிரி எனக்கு வண்டி ரொம்ப தூரம் ஓட்டு போகணும், அந்த கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, இந்த வண்டி கண்டிப்பா ஒரு நல்ல வண்டியா இருக்கும். அப்பியரன்ஸ் வைஸ் செம்மையா இருக்கணும், லுக்கு பார்க்கறதுக்கு நச்சுன்னு இருக்கணும், அந்த ஹை டெனரா இருக்கணும்னா இந்த வண்டி சூப்பரான ஒரு வண்டி அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அடுத்த ஒரு ரிவ்யூல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும்